வணக்கம் மக்களே. நம்ம எதுக்காக சம்பாதிக்கணும், எதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், இது எப்பாவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சீரியஸாங்க, இந்த கேள்வி எனக்கே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எதுக்கு நம்ம காலையில ஏந்திச்சுட்டு இந்த மாதிரி காசுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? இதுல வேற என்ன மாதிரி ஆளுங்க சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம்? அந்த ஒரு தாட்டோட உங்ககிட்ட எல்லார்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவு அப்படின்றது எப்பதுல இருந்து ஆரம்பிக்குது? எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேங்க. நமக்கு செலவு அப்படின்றது சில பேர் என்கிட்ட சொன்னது, நான் இந்த கேள்வி 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்டையும். அதே மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லைக் இப்படி ஸ்கூலுக்கு போற ஆரம்பிக்கும்போ இந்த மாதிரி எனக்கு செலவு ஸ்டார்ட் ஆகும். சில பேர் என்ன சொன்னாங்க, நான் பிறந்ததுல இருந்து செலவு அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம அம்மா வயிற்றுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குவோம் இல்லைங்களா, பிரெக்னன்சி டெஸ்ட். அங்க இருந்து நம்ம இறந்து போய் அதுக்கப்புறம் நமக்கு வைக்கிற அந்த 16ஆம் நாள் திதி, அதுக்கப்புறம் ஒரு சார்த்தம், இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருஷா வருஷம் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே வென் யூ ஆர் இன் டு யோர் மாம்ஸ் பிரெக்னன்சி. ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னது நம்ம பிறக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம இறந்து போயிட்டு அப்புறமும் டிராவல் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதனாலதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதனாலதான் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ லைஃப் லாங் நம்ம கூடயே எக்ஸ்பென்சஸ் டிராவல் ஆகுறதுனால எப்படி நம்ம லைஃப் லாங் ஓடாம நம்ம எப்படி இந்த நம்ம பைசா எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.